ஒரு விஷயத்தை பத்தி அமைதி இருக்குதா, அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கிட்டான். அமைதி இல்லையா, என்ன பொறுப்பு ஒப்படைக்க வேண்டியிருக்கு பரிபூர்ணமா. ஏன்னு சொன்னா நான் கொஞ்சம் அறிவு வச்சுக்கிட்டு தான் அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்கேன். அதுல அதெல்லாம் முழுமையா ஏத்துக்கல. அல்லது நான் கொஞ்சம் அவநம்பிக்கையோட இருக்கேன். இது எப்படி சரியா போகும், நம்மளும் இதை செஞ்சுதான் ஆகணும்ன்ற அந்த ஒரு அவநம்பிக்கை இருக்கு. இறைவனால எல்லாம் முடியுங்கிற உணர்வு இருந்தாலும் கூட பலவீனத்தை செய்தான் ஏற்படுத்துறான். ஏதாவது ஒண்ணு செஞ்சாதானே சுகமாகும் அப்படின்ற அளவுக்கு கைப்பக்குவத்துல நம்ம யாரும் மருந்து மாதிரி போயிட மாட்டோம், அந்த அளவுக்கு விட்டுற மாட்டான். ஆனாலும் கைப்பக்குவத்துல ஏதாவது செஞ்சாதானே சரியா போகும் இயல்பா. அதனால அந்த மாதிரி ஒரு பலவீனம் இருக்கும். இப்படி இந்த பலவீனத்தை நீக்கி பரிபூர்ணமா அவன் நம்பிக்கை வைக்கும் போது மனசு உடனே அமைதி கிடைச்சிடும். அந்த அமைதியில கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம திருப்பி அவங்களே அவன்கிட்ட ஒப்படைக்கும் போது, நீங்க ஒப்படைச்சாலும் அப்படின்னாலும் உங்களுக்கு அமைதி கிடைச்சது காரணமா அவங்க குடும்பத்தையும் அவன் பொறுப்பேற்றுக்குவான். நீங்க யாருக்காக கவலைப்பட்டிருக்கீங்களோ அல்லது யாருக்காக பயந்துட்டு இருந்தீங்களோ இப்படி ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் அங்க ஒரு பொலிவை கொடுத்துருவான், ஒரு தெளிவை கொடுத்துருவான். அப்ப நமக்கு சமாதானம் அதிகரிக்கும், இன்னும் அதிகரிக்கும், இருக்கிற சமாதானம் அதிகரிக்கும். முதல்ல நம்ம சமாதானம் கிடைச்சிட்டு இப்ப நம்ம பிள்ளைங்களை பார்க்கும்போது, நம்ம கணவனை பார்க்கும்போது, மனையை பார்க்கும்போது சமாதானம் அதிகரிக்கும், இன்னும் அதிகரிக்குது. அப்ப நம்ம நன்றியோட இறைவனே நல்லபடியா சுகப்படுத்தி கொடுத்துட்டு இருக்க, இன்னும் நீ ஆரோக்கியம் காலமா இந்த கஷ்டங்கள் திருப்பி தொடராம நம்ம பார்த்துக்கோ, எந்த விதமா இருந்தாலும் சரி நம்ம அதையும் அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டா போதும். ஆக எல்லா வகையிலையும் நமக்கு அத்தாட்சியா பாக்குறோம்னு சொன்னா முதல்ல இறைவன்கிட்ட ஒப்படைச்சு, என்னையும் சரி என் குடும்பம் சமுதாயத்தையும் ஒப்படைச்சு அமைதி அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த அமைதியிலிருந்து விளையக்கூடிய விளைச்சல்கள் நன்மையா இருக்கும். நீங்க புதிய படைப்பை படைக்கப்படுறீங்க. நம்ம குடும்பத்திலையும் இருக்கக்கூடியவங்களையும் யாரும் நம்ம எதன் காரணமா அமைதி கெட்டுச்சோ, யாரும் காரணமா அமைதி கெட்டுச்சோ, யாருக்கு எது காரணமா கவலைப்பட்டோமோ பயந்துட்டு இருந்தோமோ அவங்களையும் நல்ல பொலிவா மாத்தி அமைக்காம போவாங்க. அதை அத்தாட்சியா பார்க்கவும் முடியும். ஆக நம்முடைய அத்தாட்சிக்கு அமைதிதான் முக்கியம். அந்த அமைதியா அத்தாட்சி தான்.